கையில ஒரே கையில ஹோல்ட் பண்ணி இருக்காங்களோ அவங்க தான் இந்த சேலஞ்சோட வின்னர். லூசர் வந்து என்ன பண்ணணும், தோத்தவங்க என்ன பண்ணணும், ஜெயிக்கிறவங்க சொல் பேச்சு கேட்கணும். இதுதான் சேலஞ்சோட பனிஷ்மெண்ட். வாங்க சேலஞ்சுக்குள்ள போகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எங்க அக்காவை சொன்னதுனால எங்க அக்காவை பண்ணிட்டோம். ஓகே, நானும் மழை பண்ணிட்டு இது வந்து என்ன பண்ணேன், கை இப்படி பிடிக்கூடாதுன்னு சொன்னா எங்க அப்பா பாருங்க. 1 2 3 ஸ்டார்ட். டைம் பாரு. கரெக்டா 9:35 ஆகுது. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஐயோ, உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுறு போச்சு. இப்ப மீதியா குடு இருக்கிற மீதி உசுரையும் புடுக்குறியே. இப்படியே போய்க்குதான் என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? பின்னாடி பிடிக்கிறீங்க. ஓகே, கரெக்டா 5 மினிட்ஸ் இருந்துக்கிறேன். கையை தூக்குமா. கை 3 2 1 ஸ்டார்ட். என்ன தொடக்கூடாது, நான் தொடல. சிரிப்பு காட்டு. கை தூக்கு. தூக்கி தாங்க என்னத்துக்கு நான் பெருசா தூக்கும்போது செய்யணும். உன்னால அச்சீவ் பண்றேன். மடக்குறா. கை மடக்க கூடாது. நான் எங்க பிடிக்கவே இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேலஞ்சோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான். என்ன காரணத்தில் என் தங்கச்சி வந்து லூசர் ஆனான்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேம் டைம்ல ஹோல்ட் பண்ணோம். பட் இருந்தாலும் அவள் கையை பெண்ட் பண்ணிட்டா. அதனால அவள் வந்து லூசர் ஆகிட்டா. இப்போ லூசரை பார்க்கலாமா? நான் தான். ஏன் அவள் கொடை வச்சுட்டான்னு பார்க்குறீங்களா? அது அவளுக்கு இல்லை, எனக்காக. ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம், யார் தோக்குறாங்களோ அவங்க ஜெயிக்கிறவங்க பனிஷ் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். ஆமா, இப்படி அப்படியே இல்லைன்னா இப்படி இல்லைன்னா நீங்க எப்படி இருக்காங்க நேரம் எனக்கு பிடிங்க. வெளியே ஓவரா வெயிலா இருக்குல்ல? இல்லையே. உங்களுக்கு வேற என்ன கொடுக்கலாம்? ஓகே, எனக்கு சேர் எடுத்துனா கால் வலிக்குது. கடையை கொடுத்துட்டு போ. திட்ட மாதிரி இருக்கு. இல்ல உனக்கு காரணம் அது வரும்போது பாத்துக்கலாம். கொடைய பிடிப்பா எனக்கு. என்ன பண்ணலாம்? ஓகே, நான் வந்து என் தங்கச்சி இன்னும் கொஞ்சம் ஃபன் பண்ணலான்னு இருக்கேன். அப்படியே நீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம ஸ்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகிறவங்க வரவங்க ரியாக்ஷன் இவங்க வெரி சான்ஸ் பிடிச்சிக்கிறாங்க கூட. இது எப்படி இருக்குது அவங்க பார்க்கலாம் உங்களோட ரியாக்ஷனை. அப்படியே தங்கச்சி ரியாக்ஷனும் பாருங்க. ஸ்டாச்சு இருக்க மணி. ஐயோ,
உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுறு போச்சு. இப்ப மீதியா குடு இருக்கிற மீதி உசுரையும் புடுக்குறியே. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? எல்லாரும் இவ்வளவு வேடிக்கையா பார்த்துட்டு போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கச்சி பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடலாமா இவளை? ப்ளீஸ். எப்படி இருக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்சோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.